ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் தாய்லாந்து லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 3up நம்பருக்கானது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். யாரும் கேரளா லாட்ரி நினச்சிக்க வேண்டாம். இது நம்மளுடைய தாய் 3up உடைய நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம் 16/2/2024. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரி ட்ரா நம்ம ப்ரெடிக்ஷன் நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி நம்ம 16ஆம் தேதிக்கான டச் நம்பர் என்னென்னு பார்க்க போகிறோம் நண்பா. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய பழைய தாய் ரிசல்ட் நண்பா. ஸோ கடைசியாக நம்மளுக்கு 1ஆம் தேதி ரிசல்ட் 063 நண்பா. அதுக்கு முந்தின 16ஆம் தேதி நம்மளுக்கு 979, அதுக்கு முந்தின 1ஆம் தேதி 544 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய தாய் லாட்ரியோடைய 3up நம்பர்ஸை எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி போர்டோட சி போர்டை ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான டச் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ யாரும் கேரளா லாட்ரின்னு குழம்பிக்காதீங்க. இது நம்மளுடைய தாய் லாட்ரி நண்பா. 95 1லேருந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 95. இந்த 95ஓட இந்த 1 கூட்ட போகிறோம் நண்பா. அதாவது 9 + 1 = 0. அதே மாதிரி 5 + 1 = 6. 0 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச் எண்ணும். இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச் நம்பர் நண்பா. நம்மளுக்கு இந்த 951க்கு அப்புறமா 0 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 951க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 990 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு HTF பொறுத்த வரைக்கும் இது HTF. இது நம்மளுடைய 3up. இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு F நண்பா. F பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இப்போ 990க்கு பார்ப்போம் நண்பா. சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 990க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு எடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 99. இதோட நம்ம 0 கூட்ட போகிறோம். அதாவது 9 + 0 = 9. அதே மாதிரி 9 + 0 = 9. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 வச்சு கூட்டினதுனால அந்த 9 தான் அப்படியே வந்திருக்கு நண்பா. ஸோ இந்த 990க்கு அப்புறம் நம்மளுக்கான டச் நம்பர் 9 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதுதான் நெக்ஸ்ட்ராக்கான டச் எண்ணும். இப்போ இந்த 990க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 097 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு T. ஸோ போன ட்ரா F, இந்த ட்ரா நம்மளுக்கு T கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராலையுமே நம்மளுக்கு டச் நம்பர் இருக்குது நண்பா. இப்போ 097க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 09. இதோட நம்ம 7 கூட்ட போகிறோம். அதாவது 0 + 7 = 7. அதே மாதிரி 9 + 7 = 6. 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 097க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச் நம்பர் நண்பா. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 6 இருக்குது. இப்போ இந்த 097க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 757 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு HF நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு HF கிடச்சிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. ஸோ 3 ட்ரா முடிவில் நம்மளுக்கு F போர்டு, T போர்டு, அதுக்கப்புறமா HF போர்டு. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் இருக்குது நண்பா. இப்போ நம்ம 757க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இதோட நம்ம 7 கூட்ட போகிறோம். அதாவது 7 + 7 = 4. 5 + 7 = 2. 4 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 757க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச் நம்பர். டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 2. இப்போ இந்த 757க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 544 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ஸாகவே கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா TF, T and F. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு HF, இந்த ட்ரா நம்மளுக்கு TF. ஸோ இப்போ 4வது ட்ராவும் நம்மளுக்கு பாஸ் நண்பா.
இப்போ 4 ட்ரா நம்மளுக்கு தொடர்ந்து ஹிட் ஆகிருக்கு. இப்போ 544க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 54. இதோட நம்ம 4 கூட்ட போகிறோம். 5 + 4 = 9. 4 + 4 = 8. 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 544க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச் நம்பர். டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 8ன்னு இருக்குது. இப்போ இந்த 544க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 979 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஹச்எஃப். ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு பெயர் கேம் டபுள். ஸோ டபுளில் நம்மளுக்கு அப்படியே ஹிட் ஆகிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம 5 ட்ரா பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையும் இப்போ லாஸ்ட்டாக நம்மளுக்கு தொடர்ந்து 2 நம்பர்ஸ் கிடச்சிக்கிட்டு நண்பா. ஸோ இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் நல்ல வின்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. இப்போது 979க்கு பார்த்துடலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது 97. இதோட 9 கூட்ட போகிறோம். அதாவது 9 + 9 = 8. 7 + 9 = 6. 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 979க்கு அப்புறம் கிடச்சிருக்க டச் நம்பர். டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 6. இப்போ இந்த 979க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 063 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. டச் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு டி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 063 தான் நம்மளுடைய 1ஆம் தேதி ரிசல்ட்டு. ஸோ இந்த 16ஆம் தேதிக்கு நம்ம இந்த 1ஆம் தேதி ரிசல்ட்டில் தான் நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் அண்ட் பெயர் இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ராவலையும் பெயர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்னென்னு பார்த்துலாம். 063 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 06. இதோட 3 கூட்ட போகிறோம். அப்போது 0 + 3 = 3. 6 + 3 = 9. 3 அல்லது 9 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க டச் நம்பர் நண்பா. இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 அல்லது 9 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கொண்டு வரல. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய டச் நம்பர். இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். டச் NO. திரியப்புக்கானது நண்பா. 3 அல்லது 9. 3 அல்லது 9 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. யாரும் இதை கேரளா லாட்டரின்னு அடிச்சுக்க வேண்டாம். இது நம்மளுடைய தாய்லாந்து லாட்டரி நண்பா. தாயோட திரியப்பு கெஸ்ஸிங். இது வந்து 16/2/2024. ஸோ யாரும் கேரளா லாட்டரின்னு மாற்றி எடுத்துக்கிறாதீங்க. இது நம்மளுடைய தாய்லாந்து லாட்டரிக்கான கெஸ்ஸிங். 3 அல்லது 9 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பெயர்ஸு அதோட திரியப்பு நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலாட்டினா எனக்கு டெய்லி வந்து எவரிட்டராக வந்து ப்ரெடிக்ஷன் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. நம்ம எவரிட்டராக ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். 3 அல்லது 9 நம்மளுக்கு ஆல்போர்டுக்கான டச்சாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதை பெய்ட்ஸ் அண்டு திரியப் நம்பர்ஸ் என்னென்ன கிடைக்குதுன்ட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான் நண்பா. டவுட் இருந்துச்சுன்னா நீங்களே நம்மளுடைய தாய்லாந்து லாட்டரியோடைய பழைய ரிசல்ட் எடுத்து பாருங்கள். 16/2/2024 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.